கொகை வருது கொகை வருது. கொகைக்குள்ள போகுது ட்ரெயின் இப்போ. சேட்டு பையன் ஹவுஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நீங்க ரொம்ப நாளா ஆவலா காத்திருந்த நம்ம டிராவல் vlog இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் எங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து சென்னை சென்ட்ரல் டு ஜெய்ப்பூர். 1 ஹவரா 5 ஹவரா 10 ஹவரா இல்லை கைஸ், கிட்டத்தட்ட 42 மணி நேரம். ஒரு ட்ரெயினா கேட்டிங்களா, அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 2 ட்ரெயினில் வந்து நம்ம டிராவல் பண்ணி ஒரு 42 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் சொந்த ஊரான சோஜத் ரோடுக்கு வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து 5:40க்கு எடுப்பாங்க. ஸோ 5:40க்கு எடுத்து ஜெய்ப்பூர் வந்து 6 மணிக்கு விட்டுருவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 மணிக்கு வந்து நம்ம வேறு ட்ரெயின் பிடிச்சிட்டு எங்கள் சொந்த ஊரான சோஜத் ரோடு போக போகிறோம். ஸோ என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு இந்த vlogல சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயின் வந்து போகிற ரூட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ரயில்வேஸில் முக்கியமான வந்து ஸ்டேஷனாக வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூஸு அட்வென்ச்சர்னா நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை கைஸ், ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஸ்டேஷன் கூட நம்ம இப்போ அதை தாண்டி தான் போக போகிறோம். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த vlog பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் லோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து லக்கேஜும் நிறைய எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஏகப்பட்ட லக்கேஜு, அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சரு. நம்ம இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து வேப் 7, கிட்டத்தட்ட மணிக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வேப் 7 இன்ஜினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பழையான இன்ஜின் இது, ராயபுரம் இன்ஜினு. ஸோ கிட்டத்தட்ட மணிக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த ட்ராவலை போக போகிறோம். ஸோ இந்த லோட்னா பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணங்கன்னா உட்காந்துருக்காங்க. வணக்கண்ணா. எல்லாம் வந்து இன்ஜின் ரெடி பண்ணுறது. ஸோ இன்ஜின்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 42 மணி நேரம் ட்ராவல் இருக்கனால எல்லாமே செக் பண்ணி தான் போனோம். ஸோ லோக்கோ பைலட் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா லோடிங் பசங்க ஸோ லோட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து MAS ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்னை சென்ட்ரல் டு ஜெய்ப்பூர். வீக்லி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3 வாட்டி போவோம் இங்கேருந்து, சென்னை சென்ட்ரல்லேருந்து. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து 22 கோச்சஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோச் வந்து ஃபஸ்ட் ஏசியும், 2 கோச் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசியும், ஒரு கோச் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி எக்கனாமிக்கும், 5 கோச் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியும், 5 கோச் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் வித் பேண்ட்ரி கார்டோட கிட்டத்தட்ட 22 கோச் மூலியமாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெயின் ட்ராவல் நான் எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பரான ப்ரீத் டேக்கிங் வியூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஜெய்ப்பூர் வழியாக போவேன். அது மட்டும் இல்லை கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க்கும் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டேஷனு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களை என்ன ஸ்டேஷன் லாஸ்ட் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து நான் என்னோட ட்ராவல் vlog ஃபஸ்ட்டு vlog. ஸோ கண்டிப்பாக உங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் நிறைய ட்ராவல் vlog போடலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோவில் வந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ஏசி B5 கோச்சு. ஸோ நான் வந்து எதுக்கு தேர்ட் ஏசி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து குழந்தைனா கூட இருக்கா. ஸோ குழந்தைங்க வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் கூட்டின்னு போனால் நைட்டு வந்து பயந்துருவாங்க. பக்கத்தில் ஏன்னா ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், வேறு ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தேர்ட் எக்கனாமிக் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருக்க நாய்ஸ் வந்து உள்ளே வந்து அவ்வளோவா கேட்காது. ஸோ வந்து குழந்தைங்க யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஏசி கோச் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என் கூட யாருன்னா ட்ராவல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் யார் கூட ட்ராவல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் கூடயும் என்னோட குழந்தை கூடயும் இந்த 42 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இந்த 42 மணி நேரம் நான் என்னென்ன பண்ண போகிறோமோ, அதுக்கப்புறம் என்னோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அட்வென்ச்சர்ஸ்னால் நிறையா இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 42 மணி நேரம். ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ராஜஸ்தான் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ராஜஸ்தான் மட்டும் இல்லை, நீங்கள் நார்த் சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் போகிற ஸ்டேஷன் எல்லா ட்ரெயின்லேயும் கண்டிப்பாக வரும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்டாக ஷார்ப்பாக 5:40க்கு எடுத்துட்டாங்க கைஸ் சென்னை சென்ட்ரல்லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42 மணி நேரம் சொன்ன மாதிரி வந்து இந்த ட்ரெயினில் 2 நாள் நம்ம வந்து இருக்க போகிறோம். அதுவும் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு vlog. ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் இந்த மாதிரி நிறைய vlog போடலாம். இந்த சன்செட்டை பாருங்களா. நம்ம சென்னை சிட்டினா சென்னை சிட்டி தான் கைஸ்.
நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரே நிமிஷம் கேமரா டர்ன் பண்ணிட்டு. ஸோ பாருங்க கைஸ், என்ன மாதிரியான சன்செட். நம்ம சென்னை சிட்டினா சென்னை சிட்டி தான் கைஸ். சன்செட்டை பாருங்க, என்ன மாதிரி வியூஸ் பாருங்க. சூப்பரான ஒரு ட்ராவல் ஜேர்னியோட நம்ம வந்து இந்த டே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் நம்ம vlogல பார்க்கலாம். ஸோ உள்ளே போகலாமா இப்போது? ஸோ நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. 10 நிமிஷத்துக்குள்ளே இங்கே டீ. நாங்கள் ராஜஸ்தான்காரங்கனால வந்து எது இல்லாமல் கூட இருந்துருவோம், டீ இல்லாமல் இருக்கவே மாட்டோம். 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா டீ வந்தோடனே டீ குடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம ட்ராவல் vlog ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு டீயோட நல்லா ஸ்டார்டிங்கு வேறு லெவலில் ஃபன்னாக போகுது. ஸோ லாஸ்ட்டாக இருக்க வீடியோவை பாருங்கள். ஒய்ஃபோ காரனும் பார்த்தீங்கன்னா வந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்தனால மாங்காய் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஸோ கரனுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே கசப்பு, அப்படியே திரும்பி வச்சிட்டான். என்னடா இப்படி கசக்குதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8 மணி ஆயிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்லான்னு வந்து வைஃப் சொன்னாங்க. ஸோ நாங்கள் டின்னர் வந்து வீட்லேயே ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். எல்லாமே வந்து ட்ரெயினில் வந்து கம்மியாக தான் சாப்பிடணும், ஏன்னா வந்து எல்லாமே அன்ஹெல்த்தியாக தான் வரும். கொஞ்சம் கிளாரிட்டி மட்டும் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பூரி, கார்லிக் சட்னி, வேறு லெவலில் டின்னர் இருக்குது. சிப்ஸு நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டின்னரோ இந்த சிம்பிளாக டின்னர் முடிச்சிக்கலான்னு ஒரு பிளானு. நாளைக்கு நிறைய சாப்பிடலாம். இன்னைக்கு ஆனால் இப்போ தானே வந்து உட்காந்துருக்கோம், உட்காந்தானே எல்லாமே சாப்பிட்டா நாளைக்கு என்ன சாப்பிடுவோம். வாங்க டின்னர் சாப்பிடலாம். டின்னர் சாப்பிடலாமா? ட்ரெயினில் இந்த மாதிரி டின்னர் சாப்பிட்றதே வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஒரே ஃபன்னாக போவோம். ட்ரெயின் ஜேர்னி ஸ்பெஷலாக இருக்கணும், ஆனால் ஃபேமிலியோடு வந்தால் தான் ஸ்பெஷலாக இருக்கும். நிறைய பேர் இருந்து அவங்க கூட சாப்பிட்றது அது தனி பண்ணு. கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் ஃபேமிலியோட ஒரு டூர் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேமிலி டூர் கூட இருக்குது, ஃபன்னாக போவோம். நிறையா செஞ்சு எடுத்துகிட்டு வரதான் பிளானு. எனக்கும் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுத்தமாக உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான் வந்து செஞ்சோமே. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு என்ன நிறைய செய்கிறது, ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நிறையா செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். 2 பேர் தான் இருக்கும், ஏதாவது பிடிக்கலாம் வெளியே கூட வாங்கிக்கலாம். அவ்வளோனா வந்து மட்டமாக வராது. நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய ஆப் இருக்குது, அது மூலயமா ஆர்டர் பண்ணால் நல்லா தான் வரும். இப்போ சாப்பிட்டா தான் வந்து டைமுக்கு தூங்க முடியும், அதனால தான் 8 மணிக்குனா சாப்பிடுவேன். எனக்கு நீங்கள் ட்ரெயினில் என்ன வேணால் சாப்பிடுங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். அது ஏன்னு தெரில, நம்ம வீட்டில் சாப்பிட்டா பிடிக்காது, ட்ரெயினில் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5 ஆகுது. நானும் கரனும் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட்ஸுக்கு வந்துருவோம். இது வந்து ஸ்டேஷன்னா இல்லை, சும்மா சிக்னல் கடையில் நிறுத்தி வச்சுருக்கான். ஸோ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு என்னை வெளியே கூட்டிட்டு போவோன்னு அழுகுறான். சும்மா 2 பேரும் வெளியே வந்திருக்கோம். இப்போது ரெட் சிக்னல் போட்டிருக்காருக்கோம், வெயிட் பண்ணிருக்கோம். நீங்களும் யாராச்சும் பசங்களை கூட்டின்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிலமை உங்களுக்கும். கரெக்டாக 5 மணி ஆகுது இப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி ஆகுது. இந்த சூப்பரான சன்ரைஸோட நம்ம டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் நேற்று சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜெய்ப்பூருக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸில்.
உங்களுக்கு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் கவர் பண்ணும். அதாவது பாத்தீங்கன்னா வந்து குண்டூர் ஜங்ஷன், விஜயவாடா, சந்திரப்பூர், போபால் ஜங்ஷன், இட்டார்சி ஜங்ஷன், நாக்பூர், அது வழியா கோட்டா போயிட்டு ஜெய்ப்பூர் நாளைக்கு காலையில 6:30 மணில நம்மள ரீச் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டன் வியூஸ், ப்ரீத் டேக்கிங் மவுண்டன் வியூஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ லாஸ்ட் வந்து பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதாவது சாப்பிட்லான்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். கேன்டீன்லேருந்து வந்தது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நான் மட்டும் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா வந்து ஒய்ஃபு கரண் தூங்கியிருக்காங்க. இருந்தாலும் நான் அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கேன்டீனில் அவ்வளோவா நான் வாங்கவே மாட்டேன், இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ சாப்பிட்டு பார்த்தேன். ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் இருந்தது. ஸோ மார்னிங்கில் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஸ்டேஷனும் வரல. ஸோ எனக்கு வேறு செம்ம பசினால் சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஜெய்ப்பூர் சைட் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் வாங்கி கேன்டீனில் போவா. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரண் பார்த்தீங்கன்னா வந்து போவா சாப்பிட்டுன்னு இருக்கான். என்ன சாப்பிட்ற கரண்? போவா சாப்பிட்றியா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போவா தான் வாங்கியிருந்தேன். கேன்டீனில் தான் வாங்கியிருந்தேன், ட்ரெயின் கேன்டீன்லேயே. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது கைஸ். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த வியூவோடு வந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் போவா. வேறு லெவலில் இருக்குல்ல. கொஞ்சம் கூட சவுண்டு வராது, வெளியே இருக்க சவுண்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஏசி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்படி குழந்தைங்கன்னா கூட்டின்னு போகிறீங்கன்னா ஏசியில் தான் புக் பண்ணுங்கள். அவங்களே பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க, தலைக்காணி பெட்ஷீட்டு எல்லாமே. எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நாக்பூர் ஜங்ஷனில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மணி 11 மணி ஆகுது. ஷார்ப்பாக 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாக்பூர் ரீச் ஆகிட்டோம். இங்கே இருந்தால் நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் வெளியே ரெஸ்டாரண்ட்லேருந்து. ரெயில் யாத்ரி ஆப் மூலயமா நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள். ஸோ கேன்டீனில் வாங்குறது வந்து வெளியே நீங்கள் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இங்கே 5 நிமிஷம் நிற்கும். நான் ஆலு புஜியானா சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் இங்கே தான் வந்து வரும். ஹல்திராம் ஃபுல் ப்ராடக்ட்ஸ், ஹல்திராம் ஆலு புஜியா இதெல்லாம் இங்கே தான். ஸோ வாங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு வந்துச்சான்னு பார்க்கலாம். நாக்பூர் வந்துச்சு. நாக்பூரில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பன்னீர் சப்ஜியும், கரனுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒய்ஃப் சாப்பிடல, நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிரஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ வீட்டில் செஞ்சு வச்சுட்டு வந்தால் வந்து பூரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் சப்ஜி மட்டும் வெளியே இருந்து வாங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் இருக்குது, வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த கார்லிக் சட்னி, அதுக்கப்புறம் சப்பாத்தி இருக்குது. இது மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன், வெளியே வந்து வாங்கிட்டேன். ஏன்னா வந்து நேற்றே சட்னியில் சாப்பிட்டனால இன்றைக்கி பன்னீர் சப்ஜி மட்டும் வெளியே இருந்து ஆர்டர் பண்ணிட்டேன். கூட தயிரும் இருக்குது. ஒரு நாக்பூர் ஸ்டேஷனில் நிற்குது வண்டி. சீக்கிரமாக இருந்தனால 10 நிமிஷமாக நிற்குது இங்கே தான். ரைஸ் பார்த்தீங்கன்னா கரனுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அவன் காலையிலேருந்து வந்து சிப்ஸு இந்த மாதிரி வாழைப்பழம் அதையே சாப்பிட்னு இருக்கனால ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வெளியே இருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 hour பிஃபோராக ஆர்டர் பண்ணோம். அப்போ தான் வந்து உங்கள் கட்டம் வந்து வரும், இல்லைன்னா வந்து வராது.
வேற லெவலில் இருக்குது பன்னீர் சப்ஜி பார்க்கவே. சாப்பிட்டு பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். तो खाई लो तो खाओ வைப் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓரளவுக்கு நல்லா இருக்கு, சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஹைப்னா தர மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் கேண்டீன் வாங்குறதோட தான் நல்லா இருக்கு, அது மட்டும் சொல்லலாம். இந்த வியூவை மட்டும் பாருங்க. நம்ம வேப் 7 இன்ஜினோட ட்ரெயின் டர்ன் ஆகுது. அந்த வியூ மட்டும் பாருங்களா, பாருங்க ஃபுல்லா வியூ பாருங்க. வியூ மட்டும் பாருங்க, நீங்க ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. சுத்தி மலை தான் கைஸ், பிரீத் டேக்கிங் வியூ. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் ஏறும் பாருங்க மலை. அங்க பாருங்க கைஸ், நம்ம ட்ரெயின் இன்ஜினை பாருங்களா கொஞ்சம் பாருங்க. பேக் சைடு பாருங்க ட்ரெயினை, வேற லெவல். கொகை வருது, கொகை வருது. கொகைக்குள்ள போகுது ட்ரெயின். இப்போ ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கா. இது நாங்க இன்னும் ஒரு கொகை வர பாருங்க, அந்த கொகையை மட்டும் பாருங்க. மணிக்கு 40 கிலோமீட்டர் தான் போகணும்னு பார்த்தா இது நிறைய போகுது. வியூ மட்டும் பாருங்களா, வேற லெவல் வியூவா இருக்கு. நம்ம ட்ரெயின் திரும்பி கொகைக்குள்ள போயிடுச்சு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5-6 கொகைக்கு வரும். அவ்வளவுதான் பாருங்க, 2 கொகை போயிடுச்சு, இது 3வது கொகை வரது. வியூ பாருங்க கைஸ், சும்மா வேற லெவல் வியூவா இருக்கு. வர 3வது கொகை. இப்போ தெரிஞ்சா எதுக்கு இந்த ரூட் சூஸ் பண்றேன் நானு. ஜெய்ப்பூர்னா ஜெய்ப்பூர் ரூட் வேற லெவல். அங்க பாருங்க, இந்த கொகையை பாருங்க. வேற லெவல்ல பாருங்க, இன்னும் ஒரு கொகை. அவ்வளவுதான். மழை சாரல் அடிக்குது கொகைக்குள்ளே, எங்க இருந்து அடிக்குதுன்னு தெரியல. அங்க பாருங்க, நம்ம ட்ரெயினை பாருங்க, இந்த வியூ பாருங்க, பிரீத் டேக்கிங் வியூஸ். என்ன மாதிரி வியூல நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதுக்காக தான் நானும் உங்களை சொல்றேன், ஜெய்ப்பூர் ரூட்ல வந்து சூஸ் பண்ணுங்கன்னு. வேற லெவல் பண்ணா போயிட்டு இருக்கு, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். கிளைமேட்டை பாருங்க கைஸ், ஜில்லுன்னு காத்து,
மவுண்டைன் வியூவோட நம்ம ஜேர்னி போயிட்டு இருக்கு. சென்னை டு ஜெய்ப்பூர். பாம்பு மாதிரி வலிச்சு போறாப்புல ட்ரெயின். பயமா இருக்கு. போன் மட்டும் எங்கேயாவது போயிட்டு போகுது அடிக்கிற காத்துல. ஸோ உங்க எல்லாருக்கும் ட்ரெயின் ஜேர்னி பிடிக்குமா ஃப்ளைட் ஜேர்னி பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு ட்ரெயின் ஜேர்னி தான் பிடிக்கும். இந்த மாதிரி வியூ விட்டு ஃப்ளைட்ல போனா 2 மணி நேரத்துல போயிட்டு சேர்ந்துடலாம். ஆனா இந்த மாதிரி வியூனா பார்க்க முடியுமா? லைஃப்ல அப்பப்போ என்ஜாய் பண்ணோம் கைஸ். 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல. மணி காலையில் 5:30 மணி ஆகுது. நம்ம ட்ரெயின் வந்து 1/2 hour முன்னாடியே வந்தனால வந்து துர்காப்பூர்னு ஒரு ஸ்டேஷனில் வந்து நிற்குது. ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு இப்போ சீக்கிரமாக வந்தனால 10 நிமிஷம் 20 நிமிஷம் இங்கே நிற்கும். ஸோ ஜெய்ப்பூர் ஸ்டாப் வர இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 6:30 மணிக்கு தான் ஜெய்ப்பூர் வரணும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு ட்ரெயின் இன்னைக்கு. ஸோ இப்போ துர்காப்பூரில் நிற்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்து 6:30 ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ ஜெய்ப்பூர் ஜங்ஷனில் தான் இருக்கோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து 20 மினிட்ஸ் இயர்லியாக வந்துச்சு. ஸோ இப்போ ஜெய்ப்பூர் ஸ்டேஷனில் தான் நின்றுட்டு இருக்கோம். இப்போது இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 9 மணிக்கு திரும்பி வேறு ட்ரெயின் இருக்குது எங்கள் சொந்த ஊர் போகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே தான் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து ஜெய்ப்பூர் ஸ்டேஷன் வந்து சுற்றி காட்டுறேன், பார்த்துட்டே இருங்க. ஸோ இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். ஸோ 20 மினிட்ஸ் இயர்லியாக சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி வந்துச்சு. இந்த ட்ரெயினோட பேர் பார்த்துங்க, நம்பர் பார்த்துங்க, ஜெய்ப்பூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் 12967. ஸோ இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். 20 மினிட்ஸ் இயர்லியாக வந்துட்டோம். ஸோ ஜெய்ப்பூர் வந்து காலையில் இந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம. வேறு லெவலில் இருக்குது. வைஃபோ காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு இங்கே இருந்தால் நெக்ஸ்ட் ட்ரெயினும் இந்த பிளாட்ஃபார்ம் தான். வைஃபோ காரணம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும். ஸோ நம்ம வெளியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம்.